ஒரு அழகான ஆட்டுக்குட்டி புல் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அதுக்கு ஒரு தங்க காசு கிடைச்சது. அப்போ அந்த ஆட்டுக்குட்டி அந்த தங்க காசை வச்சு பெரிய கழுத்து மணி, அழகான வீடு இதெல்லாம் உருவாக்கலான்னு ஆசைப்பட்டுச்சு. அதை பார்த்த ஒரு குள்ள நரி ஆட்டுக்குட்டிக்கு தெரியாம அந்த தங்க காசு திருடிட்டு போயிடுச்சு. நரி திருடினதை தெரிஞ்ச ஆட்டுக்குட்டி பொறுமையா நரிக்கிட்ட போய் தன்னோட தங்க காசு திருடு போயிட்டதாகவும் அதை கண்டுபிடிச்சு தரத்துக்கு உதவி செய்யுமாறு கேட்டுச்சு. உடனே நரிக்கு தான் மேல சந்தேகம் வராதனால ஒரே சந்தோஷம். ஆட்டுக்குட்டியை கூட்டிக்கிட்டு நரி எல்லா இடத்துலயும் தேடிச்சு. ஆனா எங்க தேடியும் தங்க காசு கிடைக்கவே இல்லை. ஒரு நாள் அந்த ஆட்டுக்குட்டி சிங்கராஜாவை கூட்டிட்டு வந்து நரி தன்னோட தங்க காசு திருடிட்டதா சொல்லுச்சு. ராஜா தேடி பார்த்தப்ப அந்த பழைய நரி குகையில தங்க காசு இருந்துச்சு. நரி கையும் களவுமா மாட்டிக்கிச்சு. சிங்கராஜா, நீ இதை எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்டார். நான் நரி கிட்ட உதவி கேட்டப்ப அது இந்த இடத்த தவிர எல்லா இடத்துலயும் தேடிச்சு. அதை வச்சுதான் நரி திருடுச்சுன்னு சொன்னேன்னு சொல்லுச்சு. ஆட்டுக்குட்டியோட புத்திசாலித்தனத்தை சிங்கராஜா பாராட்டினார்.